ஹalleluya, குட் மார்னிங். நீங்க வேற தேசத்துல இருக்கிறீங்களா? குட் ஆஃப்டர்நூன் அண்ட் குட் ஈவினிங் ஆஸ் வெல். நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் இயேசுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் யூடியூப்ல சோசியல் மீடியாவின் மூலம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே தவறாமல் உங்களுக்கு அனுகூலமான நேரத்துல நீங்க அதிகாலமே கொடுக்கிற அனுதின தியானத்தை மறக்காம கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்துக்கு தேவையானபடிக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தெரிவிக்கின்றார். ஜெபத்தோடு கூட நாங்க தேவன் கொடுக்கிற செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து நீங்க ஆவிக்குரிய விதத்துல பலப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய தியானத்துக்கு நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் இருதயத்துக்கு அவசியமான, எங்கள் வாழ்க்கைக்கு அவசியமான முக்கியமான விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, நம்ம இருதயத்துக்கு அவசியமானது தேவ பக்தி. அப்ப நம்ம வாழ்க்கைக்கு அவசியமானது, நாம வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்துல என்ன வேண்டும் என்று கேட்டால் எத்தனையோ சொல்லுவாங்க. ஆமா, எவ்வளவு காலம் வாழ்வோம்? மனுஷனுடைய ஆயுள் 70 வருஷங்கள், பலத்தின் மிகுதியில 80 வருஷங்கள். அது சீக்கிரமா கடந்து போகிறது, நாமும் பறந்து போகிறோம் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. இப்பொழுது காணப்பட்டு அதுக்குள்ளே மறைகிற மனித வாழ்க்கையை குறித்து இரவும் பகலும் நம்ம பிரயாசப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் வருங்காலத்தை குறித்து நாம எவ்வளவோ யோசிக்கிறோம். ஆனால் அப்ப மரித்த பிறகு நம்முடைய விஷயம் எப்படி என்று நீங்க எப்போதாவது யோசித்தீங்களா? இப்ப யாரும் மரிக்க வேண்டாம், ஆனால் ஏதோ ஒரு நேரத்துல நிச்சயமா பிறக்கிற ஒவ்வொருவரும் மரிக்காமல் இருக்க முடியாது இல்லங்க? அப்ப மரித்த பிறகு என்ன ஆகும் என்று யார் பார்த்துட்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. மரித்த பிறகு உண்மையான வாழ்க்கை இருக்கிறது என்று யாரும் பார்த்து வரவில்லை என்று பார்த்து வந்தவர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் என்று தேவனே மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையை பற்றி நமக்கு பரிசுத்த வேதத்துல அநேக முறை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இயேசு ஆண்டவரே மரித்த பிறகு இருக்கிற பரலோகத்தை, நரகத்தை குறித்து, நித்திய ஜீவனும் நித்திய தண்டனையும் குறித்து அநேக முறை போதித்திருக்கிறார். அதுக்கு தான் நீங்க வேதத்தை வாசிக்கணும். அதற்குதான் வாழ்க்கை என்பது தற்காலிகமானது, ஆனால் ஆத்மா என்றைக்கும் இருக்கும். இந்த மண் சரீரம் மண்ணானாலும் நம்முடைய ஆத்மாவுக்கு சாவு இல்லை. ஆகவே நாம மரித்த பிறகு மண்ணான இந்த சரீரம் திரும்ப அது மண்ணுக்கு சேர்ந்து விடும். ஆனால் ஆவியோ தன்னை தந்தருளிய தேவனிடத்துக்கு செல்லும். இந்த உலகத்துல நாம் இருக்கும்போது, இந்த சரீரத்தில் இருக்கும்போது நாம் எப்படி நடந்து கொள்ளுவோமோ? அப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே பொதுவாகவே பாவிகள். பாவத்தினாலே வரும் சம்பளம் மரணம். அந்த மரணம் இரண்டாம் மரணமாக அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே, நரகத்திலே தள்ளப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சாயலில் தம் ரூபத்திலே செய்து கொண்ட நம்மை நரகத்துக்கு அனுப்புவதற்கு விருப்பம் இல்லாமல் அப்ப ஏன் செய்தார் இந்த நரகத்தை? தேவன் அது நமக்காக செய்யல. பைபிள் சொல்றது அது பிசாசுக்கும் அவனை பின்பற்றுகிறவர்களுக்கும் ஆயத்தப்படுத்தினாராம். என்னங்க, தூதர்களும் ஆவிகளே, அவைகளுக்கு சரீரங்கள் இல்லை. தூதர்கள் விழுந்து போன போது, அது எது திரும்பிய போது தூதர்களுக்கு தண்டனை வந்தது. அவைகளுக்கு தண்டனையாய் அவைகளை கொல்ல முடியாது. ஆத்மாவுக்கு சாவு இல்லை இல்லையா? ஆகவே அக்கினி அவியா புழு சாகாத அந்த அக்கினி கடலிலே சங்கிலிகளால் அவைகளை அடைத்து போட ஆண்டவர் எல்லா ஏற்பாடும் செய்தார். ஆனால் அதற்குள்ளே அந்த பிசாசு மனிதனை ஏமாற்றி ஆதாம் ஏவாளை அவர்களை தன் கைவசப்படுத்திக் கொண்டபடியால் பிசாசின் பேச்சை கேட்டவர்களை பிசாசோடு கூட தண்டிக்க வேண்டும். ஆகவே தேவன் யோசித்து யோசித்து அவர் ஏற்ற காலத்திலே பரிகாரமாக மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய உயிரை நமக்காக ஊற்றிவிட்டார். நம்முடைய மரணத்தை அவர் விழுங்கி போட்டு
அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க ஆயத்தப்படுத்தினார். அதற்குதான் இந்த இயேசாண்டுடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்கிறோம். இது மதம் மாற்றம் அல்ல. இந்த உலகத்துல மதங்களை மாற்றுவதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனால் உங்களுக்காக உங்க ஸ்தானத்திலே மரித்த இயேசாண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டால், விசுவாசத்தின் மூலமாய் உங்கள் பாவங்களுக்காக உயிரே கொடுத்த ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து நீங்க விட்டுவிட்டால், அவர் தருகிற பெரிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுவோம். வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காகவே, மரித்தாலும் அவருடைய ராஜ்யம் என்பது போல நீங்க இருக்க முடியும். அதற்குதான் இன்றைக்கு ஒரு முறை யோசித்து பாருங்க. விசுவாசிகள் என்று சொல்லும் நீங்கள், ஞானஸ்நானம் பெற்றோம் என்கிற நீங்கள், மரித்த பிறகு தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நம்ம எல்லாரும் நிக்கணும். நல்லவர்களோ கெட்டவர்களோ எல்லாரும் நிற்கணும். இந்த உலகத்தில் இந்த சரீரத்தோடு நாம் செய்த காரியங்கள் நிமித்தம் அது நன்மையோ தீமையோ எதுவா இருந்தாலும் தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டும். அந்த நியாய தீர்ப்பை யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் உன்னுடைய தவறுக்காக நீ மனம் திரும்பினால், அவைகளை அறிக்கை செய்தால், அவைகளை விட்டு விட்டால், பாவ நிவாரணத்தை ஆண்டவர் ஆல்ரெடி செய்ததுனாலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு எந்த ஆக்கினையும் இல்லை. அதற்குதான் ஆண்டவரே, விசுவாசிங்க. அவர் சமூகத்துல உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து, எப்பொழுதுக்கு அப்பொழுது அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டால், அவருடைய ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. இன்றைக்கு இந்த முக்கியமான இந்த சிந்தனை, நான் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் வாழ்கிறேனா? என் இருதயத்தை சுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறேனா? நான் ஒருவேளை எதிர்பாராமல் மரித்து விட்டால், இன்றைக்கு என்னங்க எந்த நாள்ல என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? யார் எப்ப மரிப்பார்களோ யாருக்கு தெரியுங்க? விமானத்துல போகிறவங்க தான் மரிப்பாங்கன்னு ஒன்றும் இல்லைல்ல. பாவம், சாப்பிட்டு கொண்டு இருந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் இறந்துட்டாங்க இல்லங்க. ஆகவே எப்பொழுது எப்படி யாருக்கு மரணம் வரும் என்பது யாருக்கும் தெரியாதுங்க. சொல்லிவிட்டு வராதில்லைங்க சாவு. அதனாலதான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் இந்த உலகத்தை பிரிவதற்கு. இந்த உலகத்தை பிரியும் போது அவர் ராஜ்யத்தை சேர வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருக்கணுங்க. ஒரு நாள் இயேசாண்டவர் வழியிலே போய்கொண்டிருக்கும் போது ஒரு வாலிபன் ஓட ஓடி வருகிறான். மார்க்கவனுடைய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட நல்ல கேள்வி. பரலோகத்துக்கு போக நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்ப நம்ம ஏதாவது செய்தால் பரலோகம் போகும் நினைக்கிறீங்களோ என்னமோ? அப்படியே அநேகர் நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் அன்னதானமும் வஸ்திர தானம் செய்தால், நற்கிரியைகள் செய்தால், ஏழைகளுக்கு உதவி செய்தால், நற்கிரியைகள் செய்தால் பாருங்க, தேக சுத்தி, சிரோசுத்தி, பாத சுத்தி என்று நல்ல சுத்தமான வாழ்க்கையை கொண்டு சரியாக வாழ்ந்தால், அல்லது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மொத்தமாய் சர்வ தியாகியாய் சன்னியாசி ஆகி ஆடுகளுக்குள்ள சிரிட்டா பரலோகம் போயிடலாம் நினைக்கிறீங்களோ என்னமோ? அப்படி இல்லைங்க. நீங்க ஏதோ செய்து உங்களை நீங்க துன்புறுத்தி கொண்டு, நீங்க உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு, நீங்க பட்டினி கிடந்து, நீங்க முட்கள் மேல படுத்துக்கொண்டு, உங்களை அடித்துக்கொண்டு, உங்களை நீங்க திட்டிக் கொண்டு, உங்க பாவங்களுக்காக நீங்க வேதனைப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தாலும் உங்களுடைய பாவத்தின் பாரத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. பாவம் பரலோகத்திலே பிரவேசிக்காது. பாவத்தோடு யாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர முடியாது. அப்போது என்ன செய்யணும் சொல்லுங்க என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், இதோ 10 கட்டளைகள் இருக்கு இல்லையா? நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற கட்டளைகளை பின்பற்று. 10 கட்டளைகள் தெரியுமா? என்றால் யாத்திராகமம் 20 வாசிங்க. என்னென்று உனக்கு வேற தேவர்கள் இருக்கக்கூடாது, யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்கி தொழுது கொள்ளக்கூடாது, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும், கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் கூடாது, உன்னுடைய பிறனுடையதை எதையும் நீ பிறனின் மீது எந்த பொய் சாட்சியும் சொல்லக்கூடாது, பிறனுடையது ஒன்றையும் இச்சிக்க கூடாது என்று சொன்னால், அதெல்லாம் சிறு வயதிலிருந்து செய்கிறேன் என்று சொல்கிறாரு. அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. என்னங்க? 21ஆம் வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. ஒன்று உனக்கு குறை இருக்கிறது, குறைவு இருக்கிறது, ஒன்றுதானே என்று நாம நினைப்போம். ஒரு மார்க்கு குறைந்ததுனாலே
அவங்க பாஸ் ஆவாங்களா ஃபெயில் ஆவாங்களா சொல்லுங்க? அந்த பாஸ் மார்க் வர வேண்டிய குறைந்தபட்ச மார்க் இல்லாம ஒன்று குறைந்தாலும் ஃபெயில் தானங்க. ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தானங்க. நாம் அநேக நேரம் நினைப்போம், இது ஒன்றுதானே, இந்த ஒன்றிலே தானே நான் சரியாக இல்லை என்று நினைக்கிறீங்களா? இந்த சிகரெட் ஒண்ணுதான் விட முடியல, இந்த குடி ஒண்ணு மட்டும்தான், இந்த போர்னோகிராஃபி பார்க்காம இருக்க முடியாது, இந்த கோவத்தை என்னால விட முடியாது, இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, நான் எல்லாவற்றிலும் நல்லவன், நல்ல நல்ல வேலைகள் செய்கிறேன், ஆனா ஒன்றில மட்டும் தோற்கிறேன் என்று சொல்கிறவங்களோடு ஆண்டவர் சொல்வது, உனக்கு ஒரு குறைவு உண்டு. இன்றைக்கு உங்களுக்கு குறையாக தேவனுக்கு இஷ்டமில்லாதிருப்பது என்னதென்று பார்த்து கொள்ளுங்க. கோபமா, பொறாமையா, பகையா, பண ஆசையா, உலக ஆசையா, இந்த உலக சம்பந்தமான கெட்ட பழக்கங்களா? எதுவா இருந்தாலும் சரி, நீங்க பாவத்தை ஜெயிக்க முடியாமல் தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால், அவைகளை நீங்கள் ஜெயிக்க முடியாமல் இருந்தால் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். நீங்க தேவனை நேசித்தால் எதற்கும் இடம் இருக்காது. அநேகருக்கு ஏதோ ஒன்று தடையாக இருக்கும். சாத்தான் ரொம்ப அழகா நம்மை சிக்கலிலே வைப்பான். இது சின்னது தானே, இது குறைவு தானே, அந்த சின்னதே பெரிதாகும். பாருங்க, சின்ன விஷயம் நமக்குள் வளர்கிறது என்றால் அது பெரிய மரமாகிவிடும். ஏசாவு போல் கசப்பான வேறு ஏதாவது முளைத்து ஏசாவை போல் சீர்கெட்டு போவீர்களோ என்று ஜாக்கிரதையா இருங்கள் என்றார். ஆகவே வேறு சிறிதானாலும் அது கசப்பானால் மரமெல்லாம் கசப்பாகும், பழங்களும் கசப்பே. நம்முடைய வாழ்க்கையில எதுவானாலும் தடையாக இருக்கிறது என்றால், ஒன்று குறைவுபட்டால், இன்றைக்கு உங்க குறை என்ன என்று அறிந்து கொண்டால், அதை தேவ சமூகத்திலே ஒத்துக்கொண்டால், உங்க பலவீனங்களை பலனாய் செய்வதற்கு, உங்க குறைச்சலை நிறைவாக உங்களை வெற்றியாளராக செய்ய ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். இந்த வாலிபன் பக்தியுள்ளவனே, ஆனா இவருடைய குறைச்சல் என்ன? நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடுத்துரு, உனக்கு இருப்பதை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு நீ வந்து என்னை பின்பற்று என்று சொல்லிவிட்டார். நீ பரலோகம் போக வேண்டும் என்கிறாயே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என் மூலமாய் தவிர யாரும் பிதாவினிடத்தில் போக முடியாது, ஆகவே நீ வந்து என்னை பின்பற்று. அது மாத்திரமல்ல, நீ என்னை பின்பற்றும் போது உன் மூட்டை முடிச்சியோடு என்னை பின்பற்ற முடியாது. என்னை பின்பற்றுகிறவன் தன்னை தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். என்னங்க, ஏசாண்டவரும் வேண்டும், உலகமும் வேண்டும், பாவமும் வேண்டும், என் இஷ்டம் போல நான் இருப்பேன், ஆண்டவரோடும் நான் இருப்பேன் என்பவன் மதியற்றவன். அது முடியாதுங்க. உனக்குண்டானதை விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்பு வந்து என்னை பின்பற்று என்றால் ஓகே என்றானா? அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து அவன் துக்கத்தோட போய்விட்டான். ஐயோ, ஏசாண்டவிடத்தில் ஆசையோடு வந்து வெறுமையாக திரும்பியவர்கள் வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இவன் மாத்திரம் எவ்வளவோ பக்தி உள்ளவனாய் வந்து அவன் முழங்கால் மீது விழுந்தான். ஐயோ, ரொம்ப உயர்வான கேள்வியை கேட்டான். பரலோகம் வேண்டும் என்றான், நித்திய ஜீவன் என்றான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்காமல் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் ஆனபடியால் மனம் உடைந்து போய்விட்டான். அங்க முகமே மாறிடும். ஒரு சிலருக்கு தேவனுடைய வசனத்தை கேட்டா இதயத்திலே கடினப்படுத்திக் கொள்ளுவாங்க அநேகர். தேவனுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க அநேகர். மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் ஆனபடியால் ஆஸ்தி அதிகம் நேசித்தான் பரலோகத்தை விட. என்னங்க, பரலோகத்துக்கு ஆஸ்தி வருமா? அக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது என்று தேவனுடைய வசனம் சொல்லுது. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ நித்திய ஜீவன் பரலோகம் வேண்டும் என்கிறார். உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு. உங்களுக்கு தெரியுமா, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன். ஏழைகளுக்கு கொடுக்கிறவனா தேவனுக்கு கடன் கொடுக்கிறான். அப்படி என்றால் பாருங்க, நம்ம பேங்க்ல கிரெடிட் ஆனது நம்முடைய பணம் என்பாங்க பாருங்க. என்றால் நீங்க ஏழைகளுக்கு தரும் பணம் எல்லாம், இயேசுவின் நாமத்தில் செய்த தியாகம் எல்லாம், அதை நீங்க பரலோகத்தின் பேங்க்ல கிரெடிட் செய்து கொள்ளுகிறீங்க, அங்கே சேர்த்து வைக்கிறீங்க. பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். நீங்களும் பரலோகம் போவீங்க. உங்களுக்கு உண்டானது எல்லாவற்றையும் பரலோகத்துக்கு கொண்டு போகும் வழி இது என்பது போல ஆண்டவர் சொன்னார். தவிர பாவம் இவருக்கு புரியவே இல்லை. முகத்தை சுருக்கிக் கொண்டு போய்விட்டார்.
இயேசு ஆண்டவரிடத்துல வந்தவர்கள் சமாதானமா போகணும், சந்தோஷமாய் போகணும், மன்னிக்கப்பட்டு போகணும், வாக்குத்தத்தம் பெற்று போகணும். ஆலயத்துக்கு போகும்போது, ஜெபம் செய்து முழங்காலிலிருந்து எழுந்திருக்கும் போது, இப்படி அனுதின தியானம் கேட்கும் போது கடைசியாய் அஃபெண்ட் ஆகுறீங்களா? வருத்தப்படுகிறீங்களா? என்னால முடியாது இப்படிப்பட்ட பக்தி என்கிறீங்களா? அல்லது நீர் சொல்லும்படி நான் செய்வேன் ஐயா, நீரே என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம் என்று ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டு மனம் திரும்புகிறீங்களா? அவருடைய ஆறுதல், அவர் வாக்குத்தத்தத்தை பெற்று இன்னும் அதிகமாய் பக்தியுள்ள வாஞ்சையுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு முடிகிறதா? ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஆசைகள், வாஞ்சைகள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று, ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்று, தேவனின் புகழை பெற வேண்டும் என்று எங்களுக்கு இருக்கிற போதும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், சித்தத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், உமக்கு இஷ்டமானபடி வாழ முடியாவிட்டால் நாங்கள் மனமுடைந்து போக வேண்டியிருக்கும் என்று, வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறோம் என்று, உமக்கு தூரமாகி உம்மை பிரிந்து எங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது என்று, நீர் இல்லாவிட்டால் நாங்கள் நித்திய நரகத்திலேதான் எங்களுடைய முடிவு இருக்கும் என்று நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு, உம்முடைய வார்த்தையின்படியாய் செய்ய இந்த உலகத்திலே எதுவும் உமக்கும் எங்களுக்கும் நடுவாய் வராதபடி, உமக்காக ஒவ்வொன்றையும் உமக்கு பிரியமில்லாததை விட்டுவிட்டு உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் குடிவதற்கு நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு 8939803234க்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் கூட ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பாருங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்திலே அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாயிருப்பதாக.